இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சரியா 1926 கெவின் பீட்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தவர் லண்டன்ல உள்ள ஒரு மியூசியம்குள்ள போறாரு. அந்த மியூசியம்குள்ள தான் அவர் தேடுற அந்த ட்ரெஷர் ஹண்டுக்கான மேப் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த மியூசியம்குள்ள போய் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி அது அந்த டைனோசரோட போன்ல தான் அந்த கீவேர்டும் இருந்திருக்கு. அந்த கீவேர்டை வச்சு அந்த மேப்பையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மேப்பை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த மேப் யாரால வரையப்பட்டதுன்னா ஜான் டிக்ஸ் அப்படிங்கிறவரால் தான். அந்த ஜான் டிக்ஸ் அப்படிங்கிறவர் 1846 இதை பற்றின ரிசர்ச்சில் இறங்கியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச மாதிரியே அந்த மேப்பையும் ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மியூசியமில் ஒழிச்சு வச்சிருக்காரு. சரியா அந்த மேப்லாம் அவர் கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் அவர் இறந்தும் போகிறாரு. இறந்து போனதுக்கப்புறம் தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட கெவின் பீட்டர் அதை போய் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் அந்த கோல்டன் ட்ரெஷரையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை லண்டன் கவர்மெண்ட்டே ஒப்படைக்கவும் செய்கிறாரு. இந்த நல்ல மனசை பாராட்டி அவருக்கு அப்ரிஷியேட்டும் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க.